ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐக் ஸ்டிக்கர். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஸ்டென்சில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீம். மேரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும், சாரீ வியர் பண்ணியிருக்கிற மாதிரி, வேஷ்டி ஷர்ட் வியர் பண்ணியிருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே அழகான ஒரு முகம், லட்சணத்தோட ஒரு முகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன், ட்ரெடிஷ்னலான ஃபேஸ் வச்சு தான் வந்து இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதோடய பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான் இப்போ நான் கட் பண்ணி வந்து கையில் போட்டு காட்ட போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஃபேஸ் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டென்சிலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ரிப்ளை வந்து லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயுமே வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுமே நான் வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி கையில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் சரி, நீங்கள் அணுகுவினி ஒரே இடம் ஐஎக்ஸ் ஸ்டிக்கர்ஸ். ஸோ உங்களோட டிசைன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்து உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரெடிஷ்னல் மெகந்தி ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கரில் இந்த அளவுக்கு அவுட்புட் வருமா அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்டென்சில்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, அதில் அவுட்புட்லாம் அவ்வளோவா இருக்காது, ஃபினிஷிங் அவ்வளோவா இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்மளோட பேஜை, அதாவது அவுட்புட் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காட்டியிருக்கோம், நிறைய டிசைன்ஸ் கையில் போட்டு காட்டியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நம்ம அதிகமாக அமௌண்ட் செலவு பண்ணி போட்டால் தான் வந்து அவுட்புட் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிஜமா அப்படிலாம் கிடையாதுங்க. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி வேணும் அப்படின்றது நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து 3000 கொடுத்து கையில மெகந்தி போட்டா எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பா அங்க போடலாம். அதுக்கான சார்ஜ் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி எனக்கு கை ஃபுல்லா இருக்கணும், பர்ஃபெக்ட் டிசைனா இருக்கணும், எனக்கு இது போதும், எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போதும், இதுக்காக எனக்கு வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து அழிய போறதுக்கெல்லாம் என்னால இவ்வளவு செலவு பண்ண முடியாது, எனக்கு கை நிறைய. அதே மாதிரி ஏனோ தானோம்லாம் கிடையாது, கண்டிப்பா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதையும் சொல்றாங்க, ஏதோ நீங்க போடணும்னு நினைச்சா போட்டுக்கலாம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் டிசைன் வந்து நம்ம ஸ்டென்சில்லையுமே நிறைய இருக்கு. நீங்க எங்க வாங்குறீங்க, எப்படியாப்பட்ட ஸ்டென்சில் வாங்குறீங்க, குவாலிட்டியா இருக்கா, டிசைன்ஸோட லைன் எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட நீங்க வந்து அவுட்புட் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். நீங்க எந்த டிசைனா இருந்தாலும் சரி, நீங்க அவுட்புட் பார்த்தே வாங்கலாம். நம்ம ஜஸ்ட் வெறும் போட்டோ மட்டும் வைக்கிறது கிடையாது, அவுட்புட்டுமே நம்ம நிறைய வீடியோ வச்சிருக்கோம். ஸோ நீங்க அதுல பார்த்து கூட உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வாங்கலாம். எல்லாமே நம்ம லைவா தான் போட்டே காட்டியிருக்கோம் வீடியோஸ் எல்லாத்துலயுமே. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் வந்து சொல்றாங்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எத்த வேணா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நார்மல் கோன் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. லாஸ்டா நம்ம போட்ட வீடியோமே சிங்கோன் போட்டு தான் வந்து போட்டுருக்கோம். ஆமா, அது வந்து இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணி இல்ல, ஐ வெயிட்ஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. வியூஸ் ஆல்ரெடி 2 lakhs கிராஸ் ஆயிடுச்சு. நான் பார்க்கல இன்னும். ஆக்சுவலா அது வந்து கஸ்டமர் வீட்டுக்கு வந்து சிங்கோன்ல போட்டுட்டு போனாங்க அந்த CD13 பீகாக் டிசைன். நாங்க வந்து கஸ்டமரோட பிரைவசிக்காக ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நாங்க வீடியோ எடுக்கல. லாஸ்டா தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன், அக்கா உங்க கை மட்டும் எடுத்துக்கட்டுமான்னு. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து லாஸ்டா அவங்க கையில வந்து போட்டதையும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்களோட கையுமே நான் வீடியோ எடுத்து அதுல வந்து காட்டியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிங்கோன் ஃபேன்சி ஷோல விற்கும்ல, 10 ரூபாய் கோனா பாப்பாது, 10 rupees விற்கும்ல அந்த சிங்கோன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்தாங்களே. அருமையா வந்திருக்கு அவுட்புட். இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் இதுல வந்து லைன்ஸ் பர்ஃபெக்ட்டா வந்து காட்டும், கரெக்டா காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, எல்லாமே வந்து என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு புரியல. எல்லாம் வந்து நார்மலா வந்து ஒரு விஷயத்த நெகட்டிவா பரப்பணும் அப்படின்னு நினைச்சு சொல்ற விஷயம் தான். நாங்க இன்ஸ்டன்ட் ட்ரை பண்றோம் அப்படின்றது வந்து நிறைய பேர் கேக்குறீங்க, இன்ஸ்டன்ட் வந்து எவ்வளவு நாள் ஸ்டைன் இருக்கும், அதுவும் இல்லாம வந்து இப்போ நாங்க காஸ்ட்லியா வாங்குறோம். எப்படி இருந்தாலும் 500 நிறைய பேருக்கு காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான். 500 கொடுத்து வாங்குறோம், 600 கொடுத்து வாங்குறோம். அது 2 நாளே ஸ்டைன் போயிடுச்சுன்னா எப்படி அதுலாம் கேக்குறீங்க. நாங்க இன்ஸ்டன்ட் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு ஷூட்டுக்கு போய் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா ராஷ்மிகா டிசைன் ஒன்று லான்ச் பண்ணோம், ஜஸ்ட் 2 days ஆச்சு அந்த ராஷ்மிகா டிசைன். எனக்கு இது போனாதான் நான் உடனே இன்னொரு டிசைனை கையில போட்டு காட்ட முடியும். நான் ஒரு வாரத்துக்கு கையில, இப்போ எனக்கு இதுவே பாத்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு, போக மாட்டேன். சோப் போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு இது போனா அடுத்து நான் பேக் ஹேண்ட் போட்டு காட்டணும். ஃப்ரண்ட் ஹேண்ட் பாருங்க, என்னால இன்ஸ்டன்ட் போட்டுட்டு தான் ஒரு 2-3 நாள் வரையும் இன்ஸ்டன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு போய் ஆகணும் கண்டிப்பா, இல்லைன்னா நானே போ வைக்கணும். இதுல நான் போயிட்டு ஆர்கானிக் கோன் யூஸ் பண்றேன், சிங்கோன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வாரம் கையில தங்கிடும், என்னால ஷூட் பண்ண முடியாது. அதான் மெயின் ரீசன். உங்களுக்கு வந்து சீக்கிரமா ஃபங்க்ஷன் இருக்கு,
டக்குன்னு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டன்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரு வாரம் ஸ்டெயின் கண்டிப்பா கையில வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட ஸ்டென்சில ஆர்கானிக் 100% யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து பீல் ஆகிலாம் வராது கண்டிப்பா. பட் வந்து நீங்க ஆர்கானிக் கோட் மெர்டானிக் ஈக்குவல் ஆர்கானிக் கோட்ஸ் அத நீங்க பெட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதோட ரிசல்ட்டே செம்மையா இருக்கும்ன்றதுனால சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிளை பொண்ணு ரெண்டு பேரும் பாத்தீங்கல்ல. சோ இந்த மாதிரி டிசைன்ஸ்ல கல்யாணத்தப்ப இல்லையேன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பேபி ஷவர்க்காக செம்ம தீம் ஒன்று வச்சிருக்கோம். நாங்க அடுத்த வீடியோல வந்து அதை நான் காட்டுறேன். இது பாருங்க பொண்ணு மாப்பிளை அண்ட் வந்து இது என்னோட கை சைஸ்க்காக பண்ணிட்டேன். இது உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை விட கொஞ்சம் பெருசா தான் வரும். பட் ஸ்டிக்கர்ஸ்ன்றதுனால உங்க கை ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் பெருசா அடிக்கிறது. சோ இது வந்து என் கைக்காகவே நானே வந்து இப்போ அடிச்சேன். அழகா இருக்குல்ல. இப்போ இதை வந்து பீல் பண்ணி நான் கையில ஒட்டி காட்டுறேன். ஒரே ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஒயிட் ஷீட்லேருந்து எடுத்துட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறேன். இது எங்கே ஒட்டு நேராக இருக்கா எனக்கு? ஓகே. இப்போ நான் வந்து நேராக ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் ஜஸ்ட் ஒரே ஆளையே பார்த்தீங்கன்னா கையிலலாம் ஒட்டியெல்லாம் முடிச்சிருவாங்க டக்குன்னு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆளை கூட சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். நான் சொன்னல என்னோட கை சைஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கையில் ஸ்டிக்கர் ஒட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து மேலே இருக்கிற ஷீட்டை நான் பீல் பண்ண போகிறேன். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் வரும், ஏன்னா எனக்கு ரொம்ப வேர்க்குதுன்றதுனால ஃபேன் போட்டுக்கிட்டேன். அந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையில் வந்து இன்ஸ்டன்ட் கோன் அப்ளை பண்ண போகிறேன். என்னாச்சுக்கா பாக்ஸில் தானே வச்சுருப்பீங்க, கோனில் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் கோன் கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உடனே சேல் ஆகிடும். இதுவே நான் வெளியில தான் வாங்கி வச்சிருக்கேன் ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் வந்து என்ன வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 1 வீக்குள்ளேயே நான் வந்து சேலுக்கு கொண்டு வந்துடுறேன். பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கொஞ்சம் அப்ளை பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஹந்தி போட்டுட்டு நீங்கள் வந்து பட்ஸ் அப்படின்னா ப்ரஷ், மோஸ்ட்லி ப்ரஷ் இருக்காது. நீங்கள் வந்து என்னன்னா மட்டும் இப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆமாம், இல்லை ஆர்கானிக்காக நீங்கள் கையிலே போட்டுக்கலாம் அப்படியே கையில. ஆனா இன்ஸ்டன்ட்ல என்னன்னா லைட்டா தொட்டு தேய்ச்சா போதும். ஆர்கானிக்ல மட்டும் கை ஃபுல்லா நிறைய எவ்வளவு முடியுமோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கலர் நல்லா சூப்பரா இருக்கும். இந்த ஃபேன் சவுண்ட்ல கேக்குதுன்னு கூட தெரியல, அதனால நான் மைக் பக்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும், நான் பேசினாதான் கேட்காது. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா டிசைனுமே கவர் ஆகிற மாதிரி. ஸ்டென்சில் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. என்னோட வளகாப்புல நான் ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போலேருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ ஈஸியான வேலையா, இதுக்காக நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணோம் அப்படிலாம் தோணுச்சு. பட் வந்து நான் அப்போ வாங்கினப்ப அந்த ஸ்டென்சில் கூட ரேட் ஜாஸ்தி தான். பட் இப்போ ஹாப்பியா இருக்கு, நம்மளே ஒரு ஸ்டென்சில் ஓனர் ஆகிட்டோம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது அப்ளை பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஓகேவாவா, 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா டார்க் ஸ்டெயினாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே இருக்கணும், ஒரு 3 to 4 டேஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 to 15 or 20 மினிட்ஸ் கூட வைங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம், ஏன்னா எங்களுக்கு இது நாளைக்கே போஸ்ட் கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி என்ன கேட்டகரி நாங்களாம். அடுத்து இன்னொரு டிசைன் போட்டு காட்டலாம் அடுத்து. ஆமாம், அந்த பேபி ஷவர் தீமுக்காக தான் நிஜமா சொல்றேன். என் பேபி ஷவர் போல இப்படி ஒரு தீம் இல்லாம போயிடுச்சேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு டிசைன் அது. பட் அது கஸ்டமர் கேட்டு பண்ணது இல்லை, நாங்களே ஓனா பண்ண ஒரு விஷயம் அது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் அது. ஸோ அதை நான் சீக்கிரமாவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுக்குமே வந்து ஒட்டியாச்சு. ஒன்று உள்ளங்கை மட்டும் தான் ஒட்டணும். ஒட்டி நம்ம வந்து காய வச்சு வாஷ் பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளங்கை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் காட்டுறேன். ஏன்னா வந்து தண்ணி கல ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிச்சாகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளங்கை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கையிலையுமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஒரு கை தான் வாஷ் பண்ணியிருக்கோம், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளங்கை வாஷ் பண்ணலை. அதனால தான் வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போவே வந்து நான் உங்களுக்கு ஆஃப் அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள், கை கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஃப் அவுட்புட். கையில மெகந்தி போட்டு கையை கழுவிட்டு வந்து தொடச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் எவ்வளோ அழகா ஸ்டிக் ஆகியே இருக்கு பாருங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெரிய விஷயம் ஃபீலிங்கில் காட்டுறேன் வாங்க, ஸ்டிக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கே ஒரு சில நேரத்துல எல்லாம் ஏன்டா உன் குவாலிட்டி இப்பதான் நீ காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயெல்லாம் ஆயிருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ணுவோம்ல, அப்ப அப்படியே கையில நல்லா ஒட்டிக்கும், பீல் பண்றதுக்குள்ள போதும் ஆகும். பட் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்டென்சில் அவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்றதுதான் நல்ல விஷயம். பட் இந்த ஒரு பீலிங் ப்ராசஸ் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா வந்து அப்பா இப்பதான் காட்டுவியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் நிஜமா. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பிளாக் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து குவாலிட்டி ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. அவன் ரேட் கம்மியாக கொடுக்கும்போது நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ அந்த ரோலே வந்து வாங்கிட்டு ரிட்டர்னும் நாங்க கொடுக்கவும் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். அதனால அப்படியே நாங்க பிளாக் ஸ்டிக்கர் வந்து வச்சிருக்கோம், அது எதுக்குமே நாங்க யூஸ் பண்ணாம. ஏன்னா வந்து
இப்போ வாங்குறோம், என்னதான் இருந்தாலும் மேரேஜுக்காக யூஸ் பண்ணுவீங்க, பர்த்டேக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு ஈவென்ட்காக. ஈவெண்ட், நீங்க ஆமா, ஈவெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்றீங்க. ஈவென்ட்டுக்காக ஏன் சும்மா கூட வாங்குறதா இருக்கட்டுமே, அப்போ வந்து நீங்க பார்த்துட்டு வாவ் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, ச்சே என்னடா இது அப்படின்ற பேர் இருக்கவே கூடாது. நம்ம ஐயக் கிளாத்திங்கா இருக்கட்டும், நேச்சுரல்ஸா இருக்கட்டும், ஸ்டிக்கரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே குவாலிட்டி வைஸ் நம்மள யாருமே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதாச்சு அப்படிதான் ஆக்சுவலாக லாஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாத்திங்காக ஒரு கமெண்ட் வந்துச்சு லாஸ்ட் ஸ்டென்சில் வீடியோவில். அது ஆமா, சமந்தா என்னது ராஷ்மிகா டிசைனில் வந்து நாங்கள் போட்டுருந்தோம்ல. அப்போ வந்து நான் கிளிட்டர் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். அவங்க 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருந்த ட்ரெஸ் அது இப்போ வரையும் சூப்பர் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த ட்ரெஸ். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. சோ கிளிட்டர்ல வந்து எம் சைஸ்ல மட்டும் தான் இருக்கு. இதுவே வந்து எப்படி எங்க கிட்ட நின்னுச்சுன்னு இப்போ வரையும் எனக்கு தெரியல. ஆமா, கிளிட்டர்ல எம் சென்டரில் வந்து நாங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து சுத்தமாக கிளாத்திங்கில் கேர் பண்ணிக்கவே இல்லை. வரவே இல்லைங்க. கிளாத்திங் நான் பக்கமே சொல்ல வராதனால தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டாக்லாம் அப்படியே ஓப்பனா நின்றுச்சு என்கிட்ட. சொல்லணும்னா ஸ்டாக் எல்லாமே என்கிட்ட அப்படியே நிக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நாங்க வீடியோவும் போடல. அதாவது இதெல்லாம் சேல்ல இருக்குன்றதே நாங்க யாருக்குமே வந்து காட்டல. பட் இப்போ வந்து இந்த விஷயம் அகெயின் வந்து நாங்க சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னும் கரெக்டா 1 வீக்ல இருந்து நம்ம அகெயின் கிளாத்திங்குள்ள ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறோம். இங்க இருக்கிற ஸ்டாக்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கிளியரன்ஸ் சேல் போட்டு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நியூ ஸ்டாக் வந்து நம்ம கொண்டு வர போறோம். அதுக்காக என்ன மட்டமான துணியா, பழைய துணியா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே இது நம்ம கிளாத்திங் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் நல்ல எத்தனை கிளாத் முறை தான். வாஷ் வீடியோ பண்ணாலுமே போடாதனால வந்து அப்படியே வச்சிருக்கோம். நீங்கள் எத்தனை முறை வாஷ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் குவாலிட்டி போகாது, கிளாத் கிளியாது. நான் தாங்க மாடலு. நான் போடுற ட்ரெஸ் எல்லாமே மொத செட்ல வந்தது. கிளிட்டர் கூட இதெல்லாம் ரீஸ்டாக்ல வந்ததுதான் இங்க நாங்க வச்சிருக்கோம். நான் போட்டிருந்த கிளிட்டர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உள்ள ட்ரெஸ். என் காலர்ல உள்ள அந்த இதே பேட்சே வந்து அழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து நான் வந்து போட்டே இருந்தேன். ஸோ குவாலிட்டி வைஸ் ஐ கிளாத்திங் அடிச்சுக்க யாருனாலே முடியாது. ப்ரௌடா வந்து நாங்க சொல்லிப்போம் அந்த விஷயத்துல. ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து கிளாத் எல்லாமே நார்மல் ரீயூஸ்டு காட்டன். நாங்க ஜஸ்ட் 299க்கு தான் கொடுக்குறோம். நாங்க ஜஸ்ட் 399க்கு தான் கொடுக்குறோம். 350 தான் இல்லை கொடுக்குறோம். 999க்கு நாங்கள் 3 ட்ரெஸ் கொடுக்குறோம். ஆமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களோட கிளாத்ன்றது வேற, அந்த 999ஓட கிளாத்ன்றது வேற. அவங்களோட இதை கெடுக்கிறதுக்காக நான் சொல்ல. பட் வந்து எங்களோட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ அதனாலதான் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ற சேம் கிளாத் நீங்க அங்க வாங்கிட்டு இங்க வாங்குனீங்கன்னா நீங்க எக்ஸாக்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி 999 கிளாத் வாங்கிக்கிட்டு எங்க கிட்ட வாங்குறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட தான் வாங்குவீங்க. இதையுமே நான் அடிச்சு சொல்றேன். ஸோ யாராச்சும் இதுக்கு முன்னாடி நீங்க எங்ககிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அந்த கமெண்ட்டை கண்டிப்பா பின் பண்ணி வைப்போம். இல்ல பின் பண்ணி சரி, ஓகே, வச்சாலும் இப்போ வாஷ் பண்ணிடலாமா? ஓகே, இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கைக்குமே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பீல் பண்ணி அவுட்புட்டை பார்த்துடலாம். இன்னொரு கையில் வந்து ஷார்ட் தைச்சதுனால தான் வந்து மேடம் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ ஓகே, எடுத்துருப்பா. தெரிகிறதா ஸ்டிக்கர் குவாலிட்டி பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆண்டவா, நான் சொல்லல எனக்கு இருக்கிறதுல இப்போ நார்மல் ஹென்னா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ஹென்னாவோடய சேர்ந்து இதுவும் பிச்சிட்டு வந்துருமா. ஸோ அந்த டைம்ல வந்து பெருசா எதுவும் தெரியாது. இங்க பாருங்க பாருங்க, இதுக்குதான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டென்சில் பேக் ஹேண்ட்ல யூஸ் பண்றீங்க, உங்க கையில நிறைய ஹேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் நீங்க வந்து வேக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எனக்கு ஹேர்லாம் அவ்வளோவா வலிக்காது அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். பட் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஹேர், அதனால பிரச்சனை இல்லை எனக்குமே. பட் இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறதுக்கு தான் நான் போராடுவேன் சரி எப்போ. இருங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே அன்எக்ஸ்பெக்டட்ங்க. நாங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து சத்தியமாக நினச்சே பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு டைம்க்கு இந்த கண்ணு மூக்கெல்லாம் வந்து லைட்டா இதாயிடுமோ அப்படின்லாம் யோசிச்சேன். பட் இவ்வளோ ஒரு அழகான கேம் ஐயோ என் மேரேஜுக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நீங்களே பாருங்க, இந்த கை ஃபுல்லாலாம் மெகந்தி இருக்காது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, அந்த ஒரு சில பேருக்காக தான் இது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபேஸ் பாக்குறீங்களா, நான் லட்சணமான முகம்னு சொன்னேன். பட் இவ்வளோ அழகான முகமான்னு சொல்லிட்டு எனக்கே லைட்டா பொறாமையா இருக்கு. சரி ஓகே, காட்டுங்க. காட்டலாவா? பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டிசைன் மேலே பாருங்கள், அந்த யானைக்கு சுற்றி அந்த லோட்டஸில் சூப்பராக வந்திருக்குங்களா. அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணோன்னா பொண்ணு பையன் 2 பேரும் வந்து அந்த மாலை மாற்றுற சீன் அப்படியே சூப்பராக இருக்குங்களா. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணு. ஸோ வேறு மாதிரியான உள்ளங்கை இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணப்பா கீழே. ஸோ உள்ளங்கை டிசைன் வந்து பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குங்க. டோட்டலாக ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் டவுன் பண்ணி காட்டுப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன். ஸோ ஒரு மேரேஜுக்கு இந்த மாதிரியான தீம் ஜஸ்ட் ஒரு ஸ்டென்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம்.
அதாவது ஹியூமன்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணலாம், பட் மிஷின் பண்ணாதுன்னு ஒரு இதே இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு மிஷின்றதுனால பாருங்க எவ்வளோ அழகா ஹேண்டால பண்றவங்க கூட ரொம்ப எக்ஸ்பெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து இவ்வளோ அழகா அக்யூரேட்டா வந்து டிரா பண்ண முடியும். பட் இது நம்ம வந்து ஸ்டென்சில்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்றதுனால பாருங்க லைன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பரா, அந்த முகம் என்ன ஒரு லட்சணமா இருக்குது. எனக்கு நிஜமா இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து இது ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டென்சில் எல்லாத்தையும் விட பேபி ஷவர்ல வந்து அந்த கரு உருவாகி வரும்ல அந்த ஸ்டென்சில் மாதிரி இப்போ மேரேஜ்லயே எனக்கு இதுதான்டா டாப் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ள பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதெல்லாம் வந்து ஸ்டென்சில் வச்சுதான் போட்டோம் அப்படின்னு நம்மளா வாய் திறந்து சொல்றவரையும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்களே சொன்னா கூட "ஏய், அது பொய் ஒன்று சொல்றியா?" ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 1000 ருபீஸில் ஆமா அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 1000 ருபீஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து போடவே முடியாது. 1900 ஆஹா கிடையாது. 1000 இல்லை 900 கிடையாது, 800 கிடையாது. 800 கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் நாங்கள் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல, நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பாருங்கள். உண்மையுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மேரேஜுக்கு இருக்குல்ல. ஆர்டர் போட்டுக்கோங்க. பட் ஓகேங்களா? நாங்க இதுல வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். நாங்க அதை வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிடுறோம். என்னன்னு இப்பவே சொல்லிடுறேன். மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்காரு, பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம், அதாவது நான் இப்போ உங்களுக்கு லைவ் பண்ணுவேன்ல, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருப்பாங்க. சோ பொண்ணு வந்து லெஃப்ட் கைக்கும் மாப்பிள்ளை வந்து ரைட் ஹேண்டுக்கும் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம இதுல அப்படிதானே உட்கார வச்சு இல்ல கரெக்டாக தான் இருந்தா பண்ணிருக்கேன். சரி, ஓகே. நீங்க இந்த சைடு தானே உட்கார்ந்துருந்தீங்க. எனக்கு தெரியல சரி. நான் தான் ரைட் சைடு கையில உட்கார்ந்துருந்தேன். அப்ப கரெக்டா தான் பண்ணிருக்கோம். இல்ல மாறாது, இப்படிதான் இருக்கும். சோ மாலை போடுறப்ப மட்டும்தான் பொண்ணு வந்து மாத்தி பையன் மாத்தின்னு வந்து நாங்க வச்சிருக்கோம். அது இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது நான் செக் பண்ணிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க. பட் இப்பதான் எனக்கே ஞாபகம் இருக்கு. நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு இப்படிதான் வந்து லைவ்க்கு வரும். சோ தயவு செஞ்சு நீங்க அப்கமிங் பிரைடா இருக்கீங்க, அப்கமிங் பிரைடா இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஸ்டென்சில மிஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் ஹேர்னாலையும் சேமான ஒரு அவுட்புட் தான் வந்து வரும். எனக்கு கை நிஜமா ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக நான் போடல. ஒரு நாள் எனக்கு வேற யாரோட கையாச்சும் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா அதுலயும் வந்து போட்டு காட்டுறேன். சரி, ஓகேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு நம்ம ixsticker.in அப்படின்ற நம்ம வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து அங்க வந்து லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன். சோ அப்படி இல்ல கஸ்டமைசேஷன் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. டாடா.